உலகெங்கும் இருக்கும் ஹலோ ராம்ஜி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிந்து. வருகின்ற 2025 எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இதை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அவர்கள். அவரை நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 2025 புத்தாண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். 2025 ஒரு ஸ்பெஷல் வேறு இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும். அதாவது ஒன்று குரு பயிற்சி நடக்கும், இல்லை சனி பயிற்சி நடக்கும், அல்லது ராகுகேது பயிற்சி நடக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பயிற்சிகள் நடக்குது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கிறது. கும்பத்தில் இருக்கும் சனி மீனத்திற்கு செல்லுகிறார். அதே மாதிரி குரு பயிற்சி நடக்கிறது மே 15ஆம் தேதி. அது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார். ராகு கேது பயிற்சி நடக்கிறது மே 19ஆம் தேதி. அது மீனத்தில் இருக்கும் ராகு பகவான் கும்பத்திற்கும், கண்ணியில் இருக்கிற கேது பகவான் சிம்மத்திற்கும் வருகிறத்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த பயிற்சிகள். இதை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த பாயிண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் கெடுப்பார், ஒருத்தர் கெடுத்தா ஒருத்தர் கொடுப்பார். அந்த மாதிரி ஆவரேஜாக இந்த வருடம் பயங்கரமாக சூப்பராக மாசாக இருக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் முடியாத நம்ம பார்த்துருவோம். மேஷ ராசி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12 கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். விபரீத ராஜ யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதாரண நிலைமையில் நான் இருந்தேன் சார், இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கேன். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்துவாங்க. உங்களுக்கு 7.5 சனி வந்துடுச்சு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையில் சொல்லப்போனால் இந்த சனி பகவானால் பெரிய ப்ராப்ளம்னு எதுவும் கிடையாது. காரணம் என்னென்னா, 12ங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது விரயங்களை குறைப்பார். என்னதான் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் 12 கூடிய குரு பகவான் 3இல் மறைவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகி குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். இதான் சொன்னேன், ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் கெடுப்பார்னு சொன்னேன். 3இல் இருக்கக்கூடிய குரு பகவான் எதை தருவார் என்றால், உங்களுக்கு செல்வ வளங்களை தருகிறார். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர். 3 அப்படிங்கிறது முயற்சி. 12 குடையவன் 3இல் மறைவதால் அந்த பேஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். 3இல் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதுதான் பெரிய பிரச்சனையே. சார் எனக்கு எல்லா வளங்களும் இருக்குது சார், நான் கூகுள் கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பெஸ்ட்டு பேர் மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று எனக்கு செட் ஆனால் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு காரணத்தினால சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஃபாரின் போகணுன்னு ஆசை இருக்கும். சார் நான் ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறேன், என்னுடைய துவக்கம் வெளிநாடுகளில் என்னோடய வாழ்க்கை துவங்கணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது நான் இங்கே படிச்சுட்டேன், என் படிப்புக்கான அங்கீகாரம் வெளிநாட்டில் கிடைக்குது, அப்போ நான் வெளிநாட்டுக்கு போய் பெரிய லெவலில் பேர் எடுக்க போகிறேன் போன்ற ஆசைகள் இருக்கும். இதெல்லாம் குரு பகவான் சரி பண்ண போகிறார். தண்ணீர் பள்ளியில் பிறந்த ஒருத்தரை தூக்கி என்ன பண்ண போகிறார் குரு பகவான், எங்கே மாத்துறார், கனடா கூட்டு போகிறார், ஒன்டேரியா கூட சுவிட்சர்லாந்து கூட்டு போகிறார் இந்த குரு பகவான். இந்த குரு பகவானால் இத்தனை நன்மைகள். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ங்கிறது என்னன்னா பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, ஒரு பானை பிடிச்சவ பாக்யசாலிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எதாக இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் சார். 2 விஷயம் இருக்குது மேடம். ஒரு நல்ல டாக்டர் ஒருத்தர் இருக்கார், நிறைய படிச்சிருக்கார், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கார், எம்டி படிச்சிருக்கார், பிஹெச்டி படிச்சிருக்கார். ஒரே ஒரு ஜுரம், அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க அவர்கிட்ட. 3-4 நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, ஆனால் ஒரு வியாதி கூட சரியாக மாட்டேங்குது. ஆனால் பக்கத்தில் இன்னொரு டாக்டர் இருக்காங்க, நம்ம தேன்மொழி டாக்டர். யாராவது தேன்மொழின்னு டாக்டர் இருந்தால் சிரிக்க போகிறீங்க. நம்ம தேன்மொழி டாக்டர் இருக்கீங்க, 100 ரூபா அவங்கள்ட்ட ஃபீஸு போட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சரியாக போயிடுது ஜுரம். இந்த கைராசிங்கிறது அதுதான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம். நான் என்ன பண்ணாலும் சரி சார், எனக்குன்னு ஒரு கேரக்டர், நான் பார்த்துனா வீட்டுக்குள்ளே போய்ங்கோ மேலேருந்து குதிச்சிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான். அது எப்படியாவது சனி பகவானே பார்த்தீங்கன்னா, கமான் மேஷராசி கமான் அப்படின்னு நம்ம வண்டி நடந்து போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி பைக்கில் போய் உட்காந்துருப்பார். அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அம்சம் சார். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க மேடம், நம்ம வாழ்க்கையில் கெட்டவங்கள்லாம் நம்மளை சுற்றி இல்லாமல் இருந்தாங்கனாலே நமக்கு வேணுங்கிற நல்லது தன்னாலும் நடக்கும். ஸோ அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கெட்டதெல்லாம் சில பேருக்கு 6 தாண்டிய வேலைகள் கிடைக்கும். நான் துங்கபத்ரா தாண்டுறேன், கிருஷ்ணா தாண்டுறேன், ஏன் தாண்டணும்? எனக்கு கடல் தாண்டிய பணி கிடைக்கல, ஆனால் பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் வேலை கிடச்சிருக்கு, இதில் வேலை கிடச்சிருக்கு, ஆந்திராவில் வேலை கிடச்சிருக்கு போன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். எல்லாவற்றையும் விட மேஷராசிக்கு சிறப்பாக குரு பகவான் 3இலிருந்து 11ஐ பார்க்கிறார். 11ல் யார் உட்காந்துருக்கா? ஏற்கனவே ராகு பகவான் உட்காந்துருக்கார். ராகுவை குரு பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா, குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது. குரு சண்டால யோகம். அப்போ இந்த குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலைகள் என்பது ஈஸியாக நடக்கும். அதனால தான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம். ஒரு தொழில் பண்ணுறோம், சும்மா விளையாட்டுக்காக பண்ணுறோம், ஒரு பொருள் விற்கணும், அந்த விற்றா நமக்கு காசு வரணுங்கிறதுக்கு தான் பண்ணுறோம். அது குரு பகவான். ஆக மேஷராசிக்காரர் குரு பகவான் இத்தனை சிறப்பு. சனியால் என்ன நன்மைன்னு பார்ப்போம். சனி 12ஆம் வீட்டுக்கு வரார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேஷராசிக்காரங்களாம் என்ன வந்திருக்கு? 7.5 சனி வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும். உமக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுத்து போய் அவ்வளோதான். இனிமேல் உங்களை அப்படி பிரச்சனை மாட்டிப்பீங்க, இப்படி பிரச்சனை, எந்த பிரச்சனையும் மாட்ட மாட்டேங்க. நான் எழுதி தரேன். மேஷராசிக்காரர்களுக்கு 11 கூடையவன் சனி பகவான், 10 கூடையவனும் சனி பகவான். லாபத்தை தரக்கூடியவன் எப்படிங்க உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குவான்? அப்போது நஷ்டத்தை உண்டாக்குறதுனா எப்படி உண்டாக்கும்? சுப விரயங்களாக உண்டாக்குவார். ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணுறேன் சார், நான் இந்த மாதிரி வந்து வீடு கட்டுறேன் சார், வீடு ரெனோவேட் பண்ணுறேன் சார், கார் வாங்கியிருக்கேன் சார், சுபம், எல்லாம் சுபம். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்காது. என் தகுதிக்கேற்ற பணிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சரி பண்ணுவார். ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் பார்க்குறாரு. அதே சனி பகவான் உங்களுக்கு வந்து 10ஆம் பார்வையாக குரு எந்த 9 பார்க்குறாரோ அதே 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது அதிர்ஷ்டம் மேலும் பெருகும். அப்போ மேஷராசிக்காரங்க ஒரு வரியில் சொல்கிறேன், குருவால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு சாதாரண நன்மையில் இருந்த நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போயிட்டீங்க. சனி பகவானால் வேறையே பெரிய இடத்துலேருந்து கிடச்சிருச்சு. குருவும் சனியும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்த்து அப்பாவோட ஹெல்த்தை சரி பண்ணிட்டாங்க. 6 தாண்டிய பணிகள் கிடச்சிருச்சு. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அதிகமாகிடுச்சு. 11ஆம் இடத்தில் வந்த ராகுவால் லாபங்கள் அதிகமாகிறது. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க் பிரமாதமாக இருக்கு. ஸோ மேஷராசிக்காரங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. எல்லா நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள். அடுத்த ராசியான ரிஷபராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரிஷபத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஸ்பெஷல் வருஷம்னு சொல்லலாம் இந்த வருஷத்தை. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணால் பரவாயில்ல. ரிஷபம் மிதுனம் எல்லாமே அப்படி தான் போகுது. ஒரு மாபெரும் பிரம்மாண்ட யோகத்தை தரப்போகிறாங்க எல்லாருமா சேர்ந்து. என்ன? 2ஆம் வீடாகப்பட்ட தனஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் வருகிறார். குரு பகவான் யாரு? பொன்னார் மேனியனே புலித்தோலையனின் சொல்ல, பொன்னார் மேனியன், உடம்பெல்லாம் தங்கம். குருஜி உங்களை மட்டும் தான் நாங்கள் இவ்வளோ தங்கமாக பார்க்குறோம், வேற யார் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா நீங்கள் வேற, இவங்க தான் போட்டிருக்கிறது தங்கம், நான் போட்டிருக்கிறது தங்கம் இல்லை. நீங்கள் தங்கம் வாங்குவீங்க, அதை பற்றி பேசுங்க. ரிஷபராசிக்காரர்கள் 2ஆம் வீட்டில் குரு பகவான் வரும்பொழுது நிறைய தங்கம் வாங்குவீர்கள். தங்க வேட்டை உங்களுக்கு தான். தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்களால் தான் இன்றைக்கி வந்து இந்த வருடம் ஃபுல்லாக ஜுவல்லரி ஷாப்லாம் ஃபுல்லாக போகுது. ஜுவல்லரிக்காரங்களாம் களை கட்ட போகிறாங்க. உங்களால் அவ்வளோ தங்கம் எடுப்பீங்க. காரணம், தனஸ்தானத்திற்கு யார் வரா? லாபாதிபதி குரு வருகிறார். குரு எப்படி ப்ளஸ் பண்ணுவார்? தங்கமாக ப்ளஸ் பண்ணுவார். ஒரு குழந்தைய கொஞ்சம் என்னத்துக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு என் தங்கம் எப்படி சொல்லுங்கள், என் தங்கம் அதில் கொஞ்சம். அப்போ தங்கம் என்ன தான் அதை தாண்டி வைரம் வந்துருச்சு, பிளாட்டினம் வந்துருச்சு, என்னென்னமோ வந்து, ஆனால் தங்கத்துக்கு இருக்கிற மவுசு தங்கம் தான், அது தங்கம். அந்த தங்கத்தை குரு பகவான் வருகிறார். அப்போது ஸோ 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளால் பிரிஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையே செட்டாக இருக்காது. சார் நான் ரொம்ப வருஷமாக கேட் எழுதுனேன் சார், கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கேட்லேயே உட்காந்துருக்கேன் சார். சில பேர் ரஷ்யா போய் படிச்சுட்டு வந்துருப்பாங்க. படிச்சுட்டு வந்து என்ன ஆகும், இங்கே இருக்கிற அந்த நுழைவுத் தேர்வு எழுத முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி என்ன தான் அங்கே பட்டங்கள் வாங்கினாலும் இங்கே இருக்கிறவங்க அங்கீகாரம் பண்ணால் தான் அதுக்குரிய வேல்யூ கிடைக்கும். அப்போ 2ஆம் இடத்தை சேர்ந்த குரு பகவான் வரும். குரு பகவான் உங்களுக்கான கல்வி தகுதியை மேம்படுத்துகிறார். 2ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு எதை பார்க்கிறார் என்றால் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6னா என்ன அப்படின்னா ரண ரோக சத்ருஸ்தானம், வேலை கிடைக்கிற இடம் எல்லாத்தையும் 6 வறுமையை பார்த்துட்டார். மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வறுமை ஒழிந்ததென்றால் ஒரு குடும்பம் நிமிர்ந்தது என்று பொருள். கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா. உலகத்தில் வறுமை தான் உலகத்தின் மிகப்பெரிய சக்தி, கெட்ட சக்தி. நாம் போராட வேண்டிய கெட்ட சக்தி வறுமை ஒழிக்க என்ன வேலை செய்யணும், வேலை செஞ்சால் வறுமை ஒழிஞ்சிரும். ஸோ அப்போது ஹலோ ராம்ஜி நேயர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், தொடர்ந்து நாம் எதை நோக்கி நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அது நடக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி. நிறைய புத்தகம் படிச்சிங்கன்னா அறிவு வளரும், நிறைய தீனி சாப்பிட்டா தொப்பை வளரும். நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது நிறைய வளரும். என்ன மேடம், நிறைய நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது வளரும். அறிவை நோக்கிய பிரயாணங்கள் உங்களுக்கு தான் இருக்கணும். 2ல் குரு வருமோ பழச்சிக்கோங்க. இப்பயும் சொல்கிறேன், என்னென்ன எக்ஸாம் எழுதணுமோ நல்ல தகுதி வாய்ந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்து இந்த வருஷம் எழுதுனீங்கன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது. யூபிஎஸ்சி எழுதுறவங்க, பிஎஸ்ஆர்பி எழுதுறவங்க அடி தூள். அந்த 6ஆம் இடத்தை பார்க்குறார். அடுத்து இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த ரிஷபராசிக்கார பெண்களுக்கெல்லாம் என்ன தோணுனா, கணவர் ஏதாவது ஐசியூவில் இருப்பார், உடம்பு சரியில்லாமல் இருப்பார், ஆயுள் பாவத்தை அதிகப்படுத்துவார். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த 8 குடையவனை குரு பார்க்கும் பொழுது அசையா சொத்துக்கள் ஏறுகிறது. அசையா சொத்துக்கள்
போன்றவை எல்லாமே ஏற்படும். இதே குரு பகவான் உங்களுக்கு அப்போ 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10னா என்ன? 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. யார் உட்காந்துருக்கா? 10ல் ராகு உட்காந்துருக்கான். ராகு குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகம் உருவாகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா தொழில் அபிவிருத்தி அடைகிறது. இதெல்லாம் நடக்குது. ஸோ அடுத்து வேற என்ன சிறப்பு பலன்? சனி என்ன பண்ணுவார்? சனி 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். உங்களுக்கு 11ஆம் வீட்டிற்கு வருகிறார், லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அது லாபங்களை அள்ளித்தரப் போகிறார். 10க்குடைய சனி பகவான் 11 வரும்போது தொழிலை விருத்தி பண்ணுறார். அந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக உடம்பை பார்த்துறார். உடம்பு பார்க்கும்போது ஓட்டம், உடம்பு வேகமாக எங்கே ஓடணுமோ, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே, நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு அந்த கதை, ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே என்ன இருந்ததுதான்? ஒரு சிங்கம் இருந்தது, ஒரு மான் இருந்தது. இந்த சிங்கம் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த மானை கொன்று சாப்பிட்டுருச்சுன்னா அதால் அன்றைக்கி உயிரோடு இருக்க முடியும். ஆனால் 5:15 எந்திரிச்சு சிங்கம் வர்றதுக்கு முன்னாடி ஓடி போயிடுச்சுன்னா அந்த மானால் உயிரோடு இருக்க முடியும். பிரச்சனை நீங்கள் மானா சிங்கமாங்கிறது மேட்டரே இல்லைங்க. 5:15 எந்திரிச்சு ஓடுறீங்களா இல்லையா? வேகமாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், உழைப்பை நோக்கி ஓடுகிறான், வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். அவ்வளோதான். ஸோ அப்போ சனி பகவான் உடம்பை பார்க்கும்போது தூக்கம் வருது, காலையில் எந்திரிச்சு இன்ஸ்டா ரீல் பார்க்கணுன்னு எனக்கு தோணுது, போனே போயிடும். நல்லா புரியும். உழைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்க வைப்பார். சிவராசிக்காரங்களை பெண்ட் எடுப்பார். போதும்பா, பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன், பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு உங்கள் தொந்தரவு தாங்க முடியல, அப்படி பிஸியாக இறக்கி விட்டுருவார். சனி பகவான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், குழந்தை. ஒரு நீதிவான் பிறக்கப் போகிறார். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குழந்தை. ரொம்ப வருஷமாக ஏங்கினேன், இப்படி ஒரு தெய்வ குழந்தை பிறக்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்ட போல இருக்கே, அப்படி ஒரு தெய்வ குழந்தை பிறக்கும். அப்போது சனி பகவான் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை ஆயுசை பார்த்துட்டாருங்க. அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை? ரிஷபராசிக்காரர்கள் உடம்புல இருக்க வியாதிகள் சரியாக போகுது, சூப்பராக இருக்க போகிறீங்க, சகல நன்மைகளும் கிடைக்க போகுது. ராகு 10ல் இருக்கிறார். ராகு 10 இருக்கும்போது என்ன ஆகும்? தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் ஒரு ஸ்டெப் ஹைக்கு ஏற்படும். 200 ரூபா ப்ராடக்ட் வித்துட்டு இருந்த இடத்துல அது 250 ரூபா 300 ரூபா ஏறும். அது டபுள் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் தொழிலை நோக்கி போவீங்க, நல்லா வளருவீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க் பிரமாதமாக இருக்க போகிறீங்க. ஸோ ரிஷபராசிக்காருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கார் குருஜி. சந்தோஷமாக இருங்க. அடுத்த ராசியான மிதுன ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். என்னன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 1ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். 1ஆம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது 5, 7, 9 பார்க்குறார். சார் 5ங்கிறது என்ன? உங்களுக்கு புத்திரஸ்தானம். 7ங்கிறது விவாகஸ்தானம். 9ங்கிறது பாக்யஸ்தானம். இது எல்லாத்தையும் குரு பார்த்துட்டார். கல்யாணம் பண்ணி வச்சிட்டார், குழந்தை கொடுத்துட்டார், பாக்யஸ்தானத்தை பார்த்துட்டார். உங்களுக்கு என்னங்க கவலை? குரு பகவான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். 2வது, இந்த குரு பகவான் என்ன தருகிறார்? 5ங்கிறது புத்திரஸ்தானம். குரு 5ஆம் இடத்தை பார்த்தா என்ன ஆகும்னா, புத்திர காரகன் வேற. அப்போ என்ன ஆகும்னா, குழந்தை கொடுப்பார். ரொம்ப வருஷமாக படாத பாடுபட்டிருப்பாங்க, ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க, ஐயுஐ பண்ணியிருப்பாங்க, குழந்தையே பிறந்திருக்காது, அவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போகிறார். அதே மாதிரி சொத்து பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் யோகம். யோகங்கிறது அவ்வளோ முக்கியம், நம்ம கீழே கிடையாது. அந்த யோகம் வரும்போது அது தானாக வரும். ஹலோ ராம்ஜி பிறந்தது கூட அப்படி தான். அது எதுவாக்கல. ஒரு நாள் ராத்திரி வரும்போது நம்ம தம்பி ரவிக்கு ஃபோன் பண்ணும்போது நடந்த விஷயம், அப்படி பேசும்போது 5 நிமிஷத்தில் ஃப்ரீஸான விஷயம் தான் எல்லாம். அது வந்துச்சுன்னா அதுவே வந்துடும், யாரும் தடை பண்ண முடியாது. இந்த வந்தாச்சு, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு அப்படி தாங்க. நான் என்னை வச்சு உதாரணமாக சொல்கிறேன், அவ்வளோதான். யோகம் வரணும்னு இருந்ததுன்னா நீங்கள் சும்மா பேசினா கூட அது நடந்துடும். வரக்கூடாதுன்னு இருந்தால் நீ என்ன பெல்ட் அடித்தாலும் வராது, அவ்வளோதான். அப்படி ஒரு யோகத்தை தருகிறார் மிதுன ராசிக்கு குரு பகவான். அப்போ 7 பார்க்குறார். 7 பார்க்கும்போது நான் சொன்னது தான், ஒரே தூக்கி யானை மாதிரி ஃபாரினில் வச்சுட்டார். நான் வெளிநாட்டுக்கு யோகம், கல்யாணம், ரொம்ப வருஷமாக எனக்கு கல்யாணம், இந்த வருஷம் கல்யாணம். அடுத்து குரு பகவான் 9 பார்க்குறார், பாக்யஸ்தானத்தை பார்க்குறார். குருவே பாக்கியத்தை பார்க்கும்போது, குரு பார்ப்பின் என்ன சொல்லுவாங்க? கோடி புண்ணியம். குரு பார்ப்பின் கோடி புண்ணியம். அப்போ அந்த கோடி புண்ணியம் குரு பார்த்துறார். ரொம்ப யார்? ராகுவை பார்க்குறார். தவறான எண்ணங்கள் உடம்புல இருந்து எல்லாம் போயிடும், நல்ல சீர் பண்ணி கொடுப்பார். அதனால தான் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அரசனை போல் ராஜா மாதிரி வச்சிருப்பார் மிதுன ராசிக்காரங்களை. சனி எல்லாம் வல்ல எம்பெருமான். இந்த சனி 10, 11, 12 பார்க்குறார். 12 பார்க்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்த்து விடுகிறார், சுபவிரயங்களை உண்டாக்குகிறார். 10ல் கூட சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, ஒரே தூக்கிட்டார். அவ்வளோதான். ஒரு வண்டி வச்சுருந்தேன் சார், 4 வண்டி, ஒரு கடை வச்சுருந்தேன், 10 கடை. என்ன ஒரு வார்த்தை, என் ஃபேவரட் டைலாக் சொல்லுங்கள். ஏன் அதெல்லாம் நடக்குது? சனி பார்த்துட்டால் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி நாளை பார்த்துட்டாருங்க.
அவ்வளோதான். எல்லாம் முக்கியமாக 4ஆம் வீடுங்கிறது கற்பு, அதை சனி பார்த்துட்டார். அப்போ இந்த போக்குவரத்தெல்லாம் சரியாயிடும். ஒழுங்காக வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, சமத்தாக இருப்பீங்க. அதே சனி உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீடு மறுமணம். நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கும். சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும். இப்போ மிதுன ராசிக்காரர்களாம் இந்த பெண் சாபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஸ்திரீகள்னால் பாதிக்கப்படுறீங்க, அந்த மாதிரி பெண் சாபம்னு சொல்லியிருப்பாங்க ஜாதகத்தில், அவங்களுக்கெல்லாம் இந்த பெண் சாபங்கள் சரியாகும். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் 7ஐ பார்ப்பதால். ஸோ தகுந்த நேரம் வரும்பொழுது, சுக்கிர பலமும் பெறும்போது திருமணம் செய்யலாம். பட் ஆனால் பெரும்பாலும் இந்த வெளிநாட்டு யோகங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வருடம் வெளிநாட்டு யோகங்கள் போகிறதுக்கு அருமையான நேரம். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் ஸ்திரீ சாபம் சரியாகிறதுக்கான பரிகாரங்கள் அதெல்லாம் நீங்கள் அந்த கோயில்களுக்கெல்லாம் சென்று பார்த்துக்கலாம். நிறைய இடத்துல வருது, கூகுள் பண்ணால் தெரிய போகுது. மிதுன ராசிக்காரர்கள் 9ஆம் பார்வையாக பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விடுகிறார். அதிர்ஷ்டம் பல வழிகளில் வரும், கொட்டும், இதெல்லாம் நடக்கும். சனி எங்கே இருக்கிறார்? 10ல் இருக்கார் சனி. பெரும்புகழை அடைய போகிறீர்கள். அப்போ சனி பகவான் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்ததாக உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்து விட்டார். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். ஆக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் குருவும் சனியுமாக சேர்ந்து ஒரே தூக்கி வேறு லெவலில் ப்ரமோட் பண்ண போகிறாங்க. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் மட்டும் ஒரு சின்ன சிக்கல் ஏற்படும். என்னென்னா அவருக்கு அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகளாக விடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு 300 மார்க் அடி தூள் பண்ண போகிறீங்க. அடுத்த ராசியான கடகராசி எப்படி இருக்குன்னு சொல்லி. கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு கழகம் வைத்தால், ஒரு சங்கம் வைத்தால் ராம்ஜி தான் அவர் தேடப்படும் பொருளாக இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் போன வருஷம் இவங்க மனதை நான் ரொம்ப புண்படுத்திட்டேன். நம்ம தம்பி கூட நிறையா இன்டர்வியூ எடுத்திருந்தார். பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே பார்த்தாலும் கடகராசி சார், கடகராசிக்காரங்க பாவம் சார், விடுங்க சார். நான் என்ன இல்லாதது பொல்லாதான் சொல்ல போகிறேன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024 அஷ்டம சனி, அதே நேரத்தில் 10ல் குரு. ஒரு மனிதன் எத்தனை தான் தாங்குது? ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக் மாதிரி வேலையும் போச்சு. குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு வீட்டில் நிம்மதி இருக்கணும், அல்லது வெளியே நிம்மதி இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா என்ன செய்வான்? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? 8ல் இருக்கக்கூடிய அஷ்டம சனி தான் பெரிய கஷ்டங்கள் தெரியுது. அஷ்டம சனியை முதல்ல விடுபடுறதுக்கான வழி வர மார்ச் 29ஆம் தேதி அஷ்டம சனி உங்களுக்கு விடுதலையாக. எப்பா நீ போப்பா. அஷ்டம சனி ஒரு மனிதனுக்கு 7.5 வருஷம் நடக்கக்கூடிய விஷயங்களை 2.5 வருஷமே தருவார் யார்? சனி பகவான். இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கும் பொழுது விபரீதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் தருவார். மேடம் நீங்கள் 10 வருஷமாக ஒரு துரோகியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அஷ்டம சனி 10 நாளில் தூக்கி இவன் தான் துரோகின்னு கண்டுபிடி போட்டுருவார். அதுதான் அஷ்டம சனியோட ஸ்பெஷல். அஷ்டம சனிக்கு நல்லது நிறைய பண்ணியிருக்கார், உங்களை ரிஃபைன் பண்ணியிருக்கார். ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அவங்கள விட்டு போயிருக்கோம், தீய சகவாசங்கள் போயிருக்கோம், அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஒருனா 9ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி, 12ஆம் வீட்டிலே குரு பகவான். 12ங்கிறது என்ன? விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் குரு பகவான் வரும்பொழுது சுபவிரயங்களை அள்ளித்தருகிறார். சுபவிரயம்னா என்ன? கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, எல்லாம் சுபவிரயங்களை அள்ளித்தருகிறார். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடமாகப்பட்ட வீடு, மாடு, மனை, ப்ரமோஷன் போன்றவற்றை பார்க்கிறார். அதே குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ன்னு என்ன? ரண, ருண, ரோக, சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். அதே குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ங்கிறது அசையா சொத்து. சார் எங்கள் அப்பா வாடி சொத்து எனக்கு வர வேண்டியிருக்கு சார், எனக்கு இன்னும் வரல சார். அது வந்ததுன்னா நான் எங்கள் ஏரியாக்குள்ளே நான் தான் சார் மாசு. அந்த மாதிரி எனக்கு சொத்து பத்து இல்லை, இவெல்லாம் வேணா மண்ணின் மைந்தன், இங்கே ஒரு தென்னை மரங்கள் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் சரியாகி நீங்களும் ஒரு பண்ணையாராயிடுவீங்க. அதனால் இந்த ஊரில் வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிஎஃப், இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். பாலிசி என்றைக்கோ போட்ட பாலிசி சார், மறந்துட்டேன் சார், இந்த வருஷம் உங்களுக்கு ஓகே, கவலைப்படாதீங்க. அதுக்கு அடுத்ததாக கடகராசிக்காரருக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, ரொம்ப நாளாக நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு அது நடக்கலை, இந்த வருஷமாவது நடக்குமா? நான் 9ஆம் இடத்துக்கு போன சனி உங்களுக்கு என்ன தருவார்னா, ஊடகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மை தருவார். நான் யூடியூப் ஆரம்பிக்கலான் இருக்கேன், நான் சினிமா ஆரம்பிக்கலான் இருக்கேன், நான் குறும்படம் பண்ணலான் இருக்கேன், டாக்குமெண்ட்ரி பண்ணலான் இருக்கேன் போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் 9லிருந்து 9, 10, 11 பார்க்கிறார். 9ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சியை பார்க்கிறார். சார் உலகத்திலேயே யார் மேடம் பயப்படவே தேவையில்லை என்றால், யார் முயற்சியை நம்புகிறார்களோ அவர்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவன் முயற்சியே அவனுக்கான சக்ஸஸை கொடுத்துரும், அந்த சக்ஸஸே போதும். அப்போது 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சியை பார்த்து 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6 வேற பார்க்குறாரு. ரண, ருண, ரோக, சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். அதெல்லாம் போயிடும். அதே சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்த ஒரு விஷயத்தால்
சகல விதமான சௌபாகியங்களையும் தருகிறார். ஆக இந்த 3 பலன்களுமாக சேர்ந்து கடகராசிக்காரர்கள் விட்ட கண்ணீருக்கெல்லாம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலாக இனி உங்கள் காலம்தான், சூப்பராக இருக்க போகிறீங்க, நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் என்னோட பேட்டை அடி கலக்கு, நீங்கள் தான் லாடு தனனா சூப்பராக இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் மாதிரி இந்த வருடம் கலக்க போகிறது யாரும் இல்லை, நீங்கள் தான் 100க்கு 200. ஸோ அடுத்த ராசியான சிம்ம ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் நடித்த படம் சிம்ம ராசிரா, அது என்னமோ தெரியல, நிறைய பேர்களுக்கு நிறைய பேருக்கு நீலாம் ஒரு மனுஷனா நீ ஒரு மிருகம்னு சொன்னால் டக்குன்னு கோவம் வந்துடுது. ஆனால் அவரை பார்த்து நீங்கள் ஒரு சிங்கம், நீங்கள் ஒரு புலி, நீங்கள் ஒரு சிறுத்தை, படம்லாம் பேர்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரிலாம் புலின்னு ஒரு படம் இருக்குது, சிறுத்தைன்னு ஒரு படம் இருக்குது, சிங்கம்னு ஒரு படம் இருக்குது. அப்போது இந்த மிருகங்கள்லேயே நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம் யார் வந்து லீடர்னு. இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னத்துக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு 9 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உட்காந்து எல்லாரையும் எழுப்பி விட்டு சாவடிச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க லீடர்ஷிப்புங்கிற பேரில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டூர் கூட்டு போனாலும் சரி, இவங்க ஃப்ரெண்டு சீட்டில் உட்காந்துருந்தா யாருமே ஒன்றும் எல்லோரும் நிம்மதியாக தூங்கலாம். அந்த டிரைவருக்கு இவங்க வழி காட்டுவாங்க. லெஃப்ட்டில் போனால் குழி வரும், ரைட்டில் போனால் டேர்ன் வரும். யோ எனக்கு தெரியும் நான் டிரைவரியா உடியா விட மாட்டாங்க. இவங்க அதை இறக்கி இவங்களுக்கு தெரியவே தெரிலனாலும் அதை செஞ்சு அப்புறமா 2 நாள் கழிச்சு தான் தூங்குவாங்க. பிகாஸ் ஹீஸ் எ லீடர். இப்படியே லீடர்னே அவனை வளர்த்திட்டாங்க. ஸோ அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த லீடர்ஷிப்பு தான் பெரிய ப்ராப்ளம். இங்கே எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அப்போ மற்றவங்களுக்குலாம் லீடர்ஷிப் இல்லையான்னு நீங்கள் நினைக்கலாம். சிம்மம்ங்கிறது சூரியனுடைய அம்சம். சூரியன்னா யார்? ஹெச்ஓடியுடைய ராசிங்கிறதுனால இந்த சிம்ம ராசியும் கடக ராசி, கடக லக்னம் சிம்ம லக்னம்லாம் 2 பேருமே டான். காரணம் என்னென்னா, கடகம் யாருன்னா சந்திரன், உலகத்தோட அம்மா, சிம்மம் யாருன்னா உலகத்தோட அப்பா. இவங்க 2 பேரும் இல்லைன்னா எல்லாம் நின்று போயிடும். இவங்க 2 பேரும் மோதிக்கிட்டால் பிரளயம் தான் வரும். அப்போது அந்த இயற்கையில் அவ்வளோ பெரிய சக்தி கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ கடகராசிக்காரங்க ஒய்ஃபு, சிம்ம ராசிக்காரங்க ஹஸ்பண்டெல்லாம் ரொம்ப பாவம், பரிதாபம். காரணம் என்னென்னா, இது அப்படியே எதிர் துருவங்கள். இவர் வந்து செம்மைனா அவர் அம்மா குளிமை. அந்த மாதிரி சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடுத்து. ஓய் உங்களுக்கு 8ஆம் வீட்டிற்கு யார் வருகிறார்? சனி பகவான் வருகிறார். 8ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வந்தால் என்ன நடக்கும்னா, தேவையில்லாத கெட்ட பேர்லாம் ஏற்படும். நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் சார், எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று அவதூறு போட்டு தேர் எழுத்து தெருவில் விட்டு போயிட்டான், இப்போ என் பொண்டாட்டிகிட்ட டெய்லி அடி வாங்குறதே எனக்கு ஒரு வேலையாக இருக்குது சார், இதெல்லாம் யாரும் உண்மையை சொல்லுன்னு எனக்கு கேட்டுகிட்டே இருக்கேன் சார். ஆந்தி வேலை நடந்த ஒரு 5 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயம் எனக்குன்னே நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இந்த அஷ்டமசன் என்ன பண்ணுவார்னா, சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுவார். நேர்மையற்றவர், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு பிரமை தோற்றத்தை உருவாக்குறார். ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த கெட்ட பேர் வரும். காரணம் என்னென்னா, அஷ்டமசனி என்ன பண்ணுவார், அப்போ பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், எண்ணி வாங்கணும். அது சார் எனக்கு நீங்கள் 194 ரூபா கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு 198 பேசினேன், 4 ரூபா எக்ஸ்ட்ரா கரெக்டாக பேசணும். நான் இதெல்லாம் பேச மாட்டேன், நான் ரொம்ப ஜென்டில்மேன். அப்போல்லாம் பேச பார்த்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். கடைசியாக நீங்கள் தான் கையை விட்டு இழக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிக்கணும். சில பேர் உத்தியோகத்தில் என்ன பண்ணுவாங்க, சும்மா மேனேஜரை கிண்டல் பண்ணுறதுக்கு சிட்டுக்குருவே ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பீங்க, நம்மளால் பஞ்சம் டைமண்டை ஏதோ ஒன்று பேர் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் பண்ணாலும் அது அவருக்கு அதில் விழாமையாவது பாருங்கள். நீங்கள் நம்பி பேசுவீங்க லவுட் ஸ்பீக்கர்னு. அப்புறம் பார்த்தோன்னா 4 பேருக்கு கேட்டு போனோன்னா இந்த வருஷமாவது ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு இருந்தார். அவர் தேவையில்லாமல் ஹர்ட்டிங் பண்ணி 2 வருஷத்துக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே ஆக்கிக்கிட்டீங்க. ஃபார்முலா பேசுங்க, ஃபார்முலா மெசேஜ் அனுப்புங்க, வாடா போடா வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப டஃப்பான டைம். இதே நேரத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் செல்வங்களை அள்ளித்தரப் போகிறார். 5 கூடிய யோகாதிபதி அவர் 11 வரும்பொழுது யோகங்களை அள்ளித்தருகிறார். சிம்மராசிக்காரங்களுக்கு யோகமோ யோகம், பிரமாதமான யோகம். அப்போது சிம்மராசிக்காரர்கள் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். நான் ஏற்கனவே ஒன்று சொன்ன மேடம், உலகத்தில் யார் கவலைப்படுத்தவில்லை, முயற்சி உடையவங்க கவலைப்படுத்தவில்லை. முயற்சி உடையவங்களை குரு பார்த்துட்டா முயற்சிங்கிற குணம் என்றைக்கு உங்களுக்கு வந்ததோ இனிமேல் உங்களை யாரும் அசைக்க முடியாது. யார் தோற்று போவா? முயற்சியே பண்ணாதான் தோற்று போவான். உடம்பு சரியில்லையா, முயற்சி பண்ணுங்கள். வேலை கிடைக்கலையா, முயற்சி பண்ணுங்கள். எதுனாலும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணுறதுக்கு கிரகங்களுடைய அருள் வேணும். ஸோ அப்போது 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வந்து குரு பகவான் என்ன தருகிறார், 3ஐ பார்ப்பது போலவே 11ஆம் வீட்டிலிருந்து 5ஐ பார்க்கிறார். 5ங்கிறது என்ன, யோகம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். 5ஆம் இடம் என்பது என்ன, குழந்தை, புத்திர பிராப்தி. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு எனக்கு குழந்தை இல்லை, இந்த வருஷம் குழந்தை கிடச்சிரும். அதே குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு காதல் வந்துச்சோ, காதல் தான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே ராகு வேறு. எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இவ்வளோ கொடுத்த எல்லாம் சனி குரு எல்லாம் சேர்ந்து. ஆனால் 7 வந்த ராகு என்ன பண்ணுவார்னா, கிறுக்கு வந்துடும். சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன வரும்,
சரக்கு மேலே ஆசை வரும், தீர்த்தவாரி. அடுத்து நம்ம சாயந்தரம் ஆனால் நம்ம ஏன் ஒய் டோன்ட் வி கோ ஃபார் ஏ டேட்டிங் அப்படிலாம் தோணும். இஃப் யூ கோ ஃபார் ஏ டேட்டிங் தென் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வென் யூ பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா, இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் சிம்மராசிக்காரர்கள் சேட்டையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். 7ஆம் வீட்டில் ராகு வந்தால் டெய்லி சாயந்தரம் கெட் டுகெதர் தான், டெய்லி யார் கூடயும் கல்யாணம் பண்ணி லிவிங் டுகெதர், இப்படியே தான் உங்கள் மைண்டு போகும். ஒரு டுகெதரும் வேணாம், வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு குழம்பு சாதம் தயிர் சாதம்னு வாழ்ந்தீங்கன்னா உருப்பிடலாம். இது பின்னாடிலாம் போனீங்கன்னா இருக்கிறதெல்லாம் இழந்துருவீங்க. இந்த ரேஸுக்கு போகிறது, பந்தயம் கட்டுறது, சவால் விடுறது, பொழப்ப பாருங்கள், நல்லா இருப்பீங்க. சிம்மராசிக்காரருக்கு மிக அற்புதமான நேரம். ஆனால் யாராவது உங்களை வந்து கூட்டு போகிறாங்க, பந்தயம் கட்டுறாங்க, சீட்டு இது விளையாடுறீங்க, அது பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. 7ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு உங்களை தான் தூக்கிட்டு போக போகிறார். எங்கே? ஃபாரினுக்கு. நீங்கள் தான் ஒன்டேரியோலேருந்து ஃபோன் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ண போகிறீங்க. என்ன அமெரிக்காவில் கூப்பிட்டாவோ ஆப்பிரிக்கா அந்த மாதிரி இந்த வருடம் ஃபுல்லாக பிஸி மேன் தான். டிமாண்டு உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு 100க்கு 80 மார்க். அடுத்த ராசியான கன்னிராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் வீட்டிலே யார் வர்றாரு? சனி பகவான் வருகிறார். ரொம்ப வருஷமாக ஆசை சார், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை, காதல் கல்யாணம், சாதி மறுப்பு திருமணம், எங்கள் வீட்டில் ஏற்றுக்குவாங்களான்னு தெரில, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில போன்ற புரட்சிகரமான திருமணங்கள்லாம் சனி பகவான் உண்டு பண்ணி தருவார், ஓகே பண்ணி தருவார். வந்தோன்னா அப்ரூவல் தான். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்கும், என்ன வேணும்? நீ தான் வேணும். அப்போ நீ எப்படி சார்? உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷமே ஒரு மனிதனுக்கு தனக்கு பிடிச்ச பெண்ணோட வாழ்கிறது, தனக்கு பிடிச்ச வீட்டில் வசிக்கிறது, தனக்கு பிடிச்ச காரில் போகிறது, தனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலே வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கை எப்போ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது, தனக்கு பிடிக்காதவங்களோட பழக நேரும்பொழுது, தனக்கு பிடிக்காதவங்க வாழ்க்கையில் வரும்பொழுது வாழ்க்கை டிஸ்ட்ராக்ட் ஆகுது. தனக்கு பிடிச்சவங்க மாதிரியே இருந்ததுன்னா வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களை பிடிச்ச மாதிரியே கொண்டு போக போகிறார். 7 வரக்கூடிய சனி பகவான் பிடித்த நண்பர்களோடு இந்த வருடம் ஃபுல்லாக கழித்திருக்க வைக்க போகிறார். 7 வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூடலாம் சேர்ந்து நான் உருப்படவா சார் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு உங்களை நல்லவங்களோட பழக வைப்பார். வாழ்க்கையில் விஐபிஸோட பழக வைப்பார். போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவார். 7ல் இருக்கிற சனி பகவான் உங்களை ஒரே தூக்கி லண்டன் கூட்டு போகிறார். குருஜி வழக்கமாக கனடா அமெரிக்கா தானே சொல்லுவீங்க, நீங்கள் மட்டும் லண்டன், எல்லாருக்கும் ஒரே கண்ட்ரி சொன்னால். ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு யார் சார் இந்த பேரை வச்சது? கன்னிராசிக்காரங்கன்னு பேர் வச்சாலும் வச்சாங்க, கல்யாணமே ஆக மாட்டேங்குது சார். வர்றவங்கெல்லாம் நம்ம பேரை பார்த்தோன்னே, பேரை பார்த்தா சும்மா அதிர்றது இல்லை, கன்னிராசிக்காரங்களாமே. உங்களுக்கு என்ன சார் ப்ளே பாய்? என்ன பாய்? நான் ஒரு பாயும் கிடையாது, நீங்கள் வேறு. உண்மையே சொல்லப்போனால் கன்னிராசிக்காரங்களுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. காரணம் என்னென்னா 7 கூடியவன் குரு. குருவுக்கு இந்த சேட்டையெல்லாம் பிடிக்காது, அவங்க சமத்து பசங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பட்டம் எல்லாமே தப்பு. ஸோ அப்போது 7ஆம் வீட்டில் சனி வரும்பொழுது காதல் திருமணங்களை, அது மாதிரி 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7, 8, 9 இதை பார்க்குறாரு, அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு. 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். சனி உடம்பை பார்த்தா என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய பரம்பு குச்சி எடுத்துகிட்டு வந்து தூங்குவியா தூங்க விட மாட்டார். ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நீ ஏன் ரெஸ்ட் எடுக்கிற? ஓட வைப்பார். ஓட வச்சுக்கிட்டே ஓடு 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 ஓடு, வேலை 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 வேலை, எப்பொழுதும் வேலையே, அது மாதிரி எப்போ பார்த்தாலும் பிஸி தான். அடுத்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி எல்லாத்தையும் பார்த்துட்டார். ஒரே ஸ்ட்ரோக்கில் பேர் ஆகிட்டீங்க. ஜூனியர் இன்ஜினியராக இருந்தேன்னா இப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். அப்போ கன்னிராசிக்காரர்கள் 4ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் இப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க, அந்த மாதிரி ஆக்கிடுவார். அப்புறம் அடுத்ததாக குரு பகவான், இங்கே தான் டேஞ்சர். நீங்கள் சொல்லுங்கள் மேடம். வழக்கமாக சிந்துக்கு நிறைய தெரியும் பழமொழிலாம். மேடம் 10லே குரு வந்தால் பதவி பறிப்போம். எவ்வளோ சந்தோஷம் இல்லை குருஜி, எவ்வளோ தான் ஒய்ப்பு விட்டு சொல்ல விட்றீங்க. நல்லா புரிஞ்சுங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிப்போம். நாங்கள் அனுபவித்தவங்க சொல்கிறோம். 10ல் குரு வந்தால் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் என்ன ஆகும்? ரெஃபரன்ஸ் கடகராசிக்காரங்களை ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு கேளுங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க. 10ல் குரு வந்தால் இருக்கிற வேலையும் போயிடும். அதான் இதில் இருக்க பெரிய விஷயமே. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் என்ன தருகிறாருன்னா உங்களுக்கு தொழில் மாற்றங்கள். சில பேருக்கு ஸ்கோப்பை மாற்றி விட்ருவார். குவாலிட்டி பார்த்துட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்க, உங்களை தூக்கி சேல்ஸில் கார் வைக்க விட்ருவார். சில பேருக்கு நான் சேல்ஸ் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தேன் சார், வருஷம் 2 ப்ராஜெக்ட் பண்ணால் போதும், 2 ரியல் எஸ்டேட் முடிச்சு கொடுத்தா போதும். இப்போ லே அவுட்டு போட்டு துண்டு நிலம் வைக்க விட்டானுங்க, 4 லட்சமாக ஒரு லேண்டு வைக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிரே போகுது சார். உங்களை பெண்ட் எடுக்கிற வேலை எல்லாத்தையும் பண்ணுவார். ஜாலியாக 2 பிளாட் ஒரு வில்லா மட்டும் விற்றுட்டு இருந்தவங்களை சின்ன லே அவுட்டை கூவி வைக்க விட்டாங்க. இந்த மாதிரி வேலை என்னமோ ஒன்று தான், ஆனால் டென்ஷன் என்ன? பெரிய பொருளை விற்ற இடத்துல சின்ன பொருளை வைக்க வேண்டியிருக்கு. பெரிய டானு அவர்கிட்ட போயிட்டு இந்த சின்ன நிலத்தை வாங்க சொன்னால் அவருக்கு அசிங்கம்.
அப்படி ஆக்கி விட்டார். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குரு பகவான் உங்களை நெருக்கடிக்கு தர்ம சங்கடத்துக்கு தர்றார். சார் ஏற்கனவே உங்களுக்கு கமிட் ஆகி நான் பண்ணுறதெல்லாம் போதும், அட்வான்ஸ் கொடுத்தபடியாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, எவனோ பண்ண தப்புக்கு நீங்கள் கேட்டு பேர் வாங்குவீங்க. இது ஒரு வேலையா? இந்த வேலையில் இருந்தால் நம்ம இருக்கிற மரியாதை போய்டும் நீங்களே நினைக்கிறேன். அப்போ நிறைய பேர் 10ல் இருக்கிற குருனால நான் வேலையை விட்டு போயிடலாமா குருஜி, நான் வெளிநாடு போகலாமா, என்ன இந்த கம்பெனியில் கூப்பிட்றாங்க, எந்த கம்பெனியில் கூப்பிட்டாலும் போகாதீங்க, அவன் உங்களை கூப்பிடுறதே எதுக்காக, உங்கள் வேலையை விட்டு பிடுங்கிறதுக்கு தான். தயவுசெய்து போயிடாதீங்க, மாயைகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ங்கிறது என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான், தனஸ்தானத்தை பார்த்த குரு பகவான் பணத்தை அள்ளித்தரப் போகிறார். 10ஆம் இடத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றை. 10ஆம் இடத்து குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது அதிர்ஷ்டம் எப்படி சுற்றி பார்த்தாலும் சூப்பராக இருக்க போகிறீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ட்ரெண்டு சேஞ்சிங் வருடம். ஃபாரின் போகிறீங்கன்னு சொன்னேன், புதிய தொழில் பண்ணாதீங்க, இருக்கிற தொழிலை மட்டும் விட்டு போயிடாதீங்க. இது ஒன்று தான் டேஞ்சர். மற்றபடி இருக்கிற தொழிலே பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்ல பேர் எடுக்கலாம். சிறப்பான ஒரு அற்புதமான காலம். கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்த ராசியான துலாம் ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான், 6ஆம் வீட்டில் சனி, 5ல் ராகு. அப்போ என்ன ஆகுது? 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குபேர வளங்களை அள்ளி தருகிறார். உங்களுக்கு என்னென்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள் எல்லாம் ஒழிந்து போகிறார்கள். ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இவர் சனி பகவான் 6ஆம் வீட்டில் வரும்போது வேலை கிடைக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு வேலையே இல்லை சார், நான் சும்மா தான் சுற்றிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு இந்த வருடம் வேலை கிடச்சிரும். உங்களுக்கு படிப்பை முடிச்சுட்டேன், அப்ரெண்டிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ப்ராப்பரான ஜாப், ப்ரொபேஷனில் தான் எங்கே போனாலும் என்னை ட்ரைனியாக தான் வச்சுருக்காங்க, ஒரு கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கல, இந்த வருடம் கிடைக்கும். 6ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான். வியாதி, கடன், கஷ்டம், தீய நண்பர்கள் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. நீங்கள் நல்லவங்களாக ஆக போகிறீங்க. நான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தேன், கெட்ட சகவாசத்தால் என் புத்தி கெட்டு போச்சு, நான் பண்ணதெல்லாம் தப்பு. அந்த ரியலைசேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திரும்ப நார்மலாக ஹோம் பேக் டு எல்லாம் வல்ல எம்பெருமானிடம் சரணடைவீர்கள். அடுத்து 6 கூடிய, அதாவது எனக்கு இது வேண்டாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு கௌரவமான வாழ்க்கை. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கௌரவத்தை தருகிறார். அப்போ இத்தனை நாள் கௌரவம்லாம் வாங்கிட்டுமா? நான் அப்படி சொல்ல, தனித்து செயல்பட சொல்லுகிறார். நீங்கள் தனித்து உங்கள் காலில் நின்று செயல்பட தொடங்குவீர்கள். 6ல் இருக்கக்கூடிய சனி தொழிலதிபராக போகிறீங்க. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6, 7, 8 பார்க்குறார். அப்போ 8னா என்ன? உங்களுடைய மாங்கல்ய பலம், உங்களுடைய அசையா சொத்துக்கள் எல்லாம் பார்த்துறார். அதே 6ஆம் வீட்டு சனி பகவான் 6லிருந்து 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். அப்போது 12னா என்ன? உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமசி, பூர்வ ஜென்ம சாபம் போன்றவற்றெல்லாம் நிவர்த்தி பண்ணுறாரு. அப்போ கணவன் மனைவியோட எங்களுக்குள்ள ஒரு இன்டிமசியில் நாங்கள் ரொம்ப நாளாக இனிமேல் பிரிய மாட்டீங்க, சேர்ந்துருவீங்க. இது துலாம் ராசிக்காரர்கள். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 3ஐ பார்க்கிறார். முயற்சியை பார்த்துட்டார். சார் நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீங்க, உங்களுடைய தொடர் முயற்சியால் வெற்றிகள் பெற போகிறீங்க. எது? நீங்கள் உங்கள் சொந்த காலில் எதை பண்ணாலும், நீங்கள் சொந்த காலில் எதை பண்ணாலும் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் எங்கே வந்திருக்கிறார்? 9ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம்னா என்ன? குரு 9க்கு வர்றது. ஒவ்வொருவருக்கும் குரு ஒரு சான்ஸ் தருவார். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை 9ஆம் வீட்டுக்கு வருவார். 9ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது என்ன ஏற்படும்? மாபெரும் செல்வ யோகங்கள் ஏற்படும். இது யாராலையும் தடுக்க முடியாது. அப்போது 5, 7, 9 பார்க்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டிற்கு வந்தது அத்தனை பேர் ஓடி போனவனுக்கு என்ன சொல்லுவாங்க? சிந்து வெல்வெரிசரி ஆல் பழமொழிஸ். ஸோ அதனால் அடுத்து குட்டி குறிச்சி அவங்க தான். ஸோ அப்போ இல்லை அவங்க பெரிய குறிச்சி. அப்போது 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன தரார்? உங்களுக்கு மிகப்பெரிய சக்கரவர்த்தி யோகங்களை தருகிறார். 9ல் இருக்க குரு பகவான் 5ஆம் பார்வை எதை பார்க்குறார்? உடம்பை பார்க்குறார். குரு உடம்பை பார்த்துட்டு என்ன ஆகும்? கெட்ட எண்ணங்கள் மனதை விட்டு போயிடும், உடம்பு க்ளீன் ஆகிடும். குரு பகவான் பார்க்கும்போது அப்போ யாராவது போதைப் பொருட்கள் தீர்த்தவர் அந்த பழக்கமே வராது. உடம்பு ஆன்மா க்ளீன் ஆகிடும். சுத்தமில்லாத விஷயங்கள்லேருந்து மனசு தானாக நகர்ந்துடும். அந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன பார்க்கிறார்? உங்களுடைய 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5 குரு பார்க்கும்போது பெரும் சொத்து சேரும், நிறைய சொத்து விஷயங்கள்லாம் சேரும். ரொம்ப மிக அற்புதமான ஒரு காலம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதை விட ஒரு சூப்பரான நேரம் எதுவுமே கிடையாது. பிரமாதமாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. 100க்கு 200 மார்க். ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. துலாம் ராசிக்கு இதுக்கு மேலே யாரும் நல்லது சொல்ல முடியாது. உங்களை கொண்டாட போகிறாங்க உங்களுடைய ராசி பலனை கேட்டுட்டு. அடுத்த ராசி என்ன? விருச்சிக ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுடைய இதயத்தின் இடப்பக்கம் இருக்கிறது. அது என்ன இடப்பக்கம் இருக்கிறது? இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள்
இவ்வளோதாங்க சொல்கிறேன், நீங்கள் வேறு எத்தனை நாளாக சொல்லாததை இப்போ சொல்லிடுறேன். இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், எனக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் வெகுளிகள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9 கூடிய சந்திரன் பாதகாதிபதி. அதனால் நிறைய கஷ்டங்கள் பட்டுகிட்டே இருப்பாங்க. பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் கஷ்டம் அப்படின்னா அது விருச்சிக ராசிக்காரங்களை தான் சொல்லணும். யாரை நம்பினாலும் ஏதாவது ஒரு கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த சந்திரன் வந்து 9ஆம் வீட்டில் அவருடைய பாதகாதிபதியாக போய்ட்றான். அப்போது இவங்களை டேக் கேர் பண்ணிகிட்டே போகணும். அவங்க அது மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்றால், 5லே சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி 5ஆம் வீட்டில் வந்து சொத்துக்களை தரப்போகிறார். குழந்தை பிறக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் சனி பகவானுடைய அருளாலே. 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்து விட்டார். 5ல் வந்தால் யோகங்களை தருகிறார். வீடு வச்சுக்கோ, லேண்டு வச்சுக்கோ, காரு வச்சுக்கோ. வரும்போதே தெரியும், வைப்ரேஷன் இப்பயே தெரியும். மார்ச் மாதம் வரக்கூடிய சனி வைப்ரேஷன் இப்போ மார்ச் மாதம் நீங்கள் கோடீஸ்வரர் பெரிய ஆள். மார்ச் மாதம் வரும்போதே சனி இல்லையா கெத்துங்க. அவர் வரும்போதே புஷ்பானா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி வருவார் சனி பகவான். 5க்கு வந்துட்டேன், நான் வந்துட்டேன். வந்தது யார்? சனி. அப்போது 5ல் வரக்கூடிய சனி பகவான் இத்தனை நன்மை. 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 5, 6, 7 பார்க்குறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்வாழ்க்கையில் 2 பேரும் சேர்ந்திருக்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். அவங்களாம் பயங்கரமாக லவ்வபுளாக மாற போகிறீங்க. 7ஆம் வீட்டு அப்போ 7ல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி சனி பார்க்கறதுனால ஒரே தூக்கி ஃபாரின், வெறும் ஃபாரின் தான். அடுத்த வருஷம் ஃபுல்லாக எங்கே இருக்கீங்க? நான் வந்து உலக நாட்டு சேட்டலைட் மேலே தான் ஃபோன் பண்ணுவீங்க. நான் இப்போ வந்து ஒரே நிமிஷம் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், இன்னும் அடுத்த 12 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படி சொல்லணும். ஸோ இனிமேல் வந்து நமக்குள்ள குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் கிடையாது. அடுத்த 5 மணி நேரத்தில் எந்த கண்ட்ரியில் இருப்பீங்க, அடுத்த 10 மணி நேரத்தில் எந்த கண்ட்ரியில் இருப்பீங்கிறதான் பேச்சு. அப்படி பிஸியாக இருவீங்க. அந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11 என்ன? லாபஸ்தானம். சனி ஏற்கனவே 5ல் வந்து கொடுத்தது பத்தாதா, இப்போ லாபத்தை வேற பார்த்து லாபத்தையும் கொடுக்க போகிறார். இது எல்லாத்தோட சூப்பர் ட்ரிபிள் டமாக்கா. சனி 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? பணம் கொட்டும். அப்போ பணக்காரர், தொழிலதிபர், லொட்டு லொசுக்கு எல்லாம் நீங்கள் தான். நீங்கள் மிகப்பெரிய ஆளாக போகிறீங்க ஊரில். ஆனால் 2 கூடிய குரு பகவான் 8ல் மறைகிறார். 2 கூடிய குரு பகவான் 8ல் மறையும் போது என்ன ஆகும்? வயிறு சம்மந்தப்பட்ட, கிட்னி சம்மந்தப்பட்ட, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். 8லே குரு என்பது மிக மோசமான நேரம். அப்போ நான் வந்து சிக்காங் குக்காங் தான் சாப்பிடுவேன், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தயிர் சாதம், மோர் சாதம்னு சாப்பிட்டா நல்லது. அந்நிய ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்றீங்க அல்லது தீர்த்தவாரி, ஏன்னா நான் டெய்லி சாயந்தரம் சரக்கு போடாமல் நடக்க முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிங்க. எதுவும் நடக்காது, அவ்வளோதான். 2ஆம் வீட்டுக்குரிய குரு பகவான் 8ல் மறைவதால் வயிறு, கிட்னி கடுமையாக பாதிக்கும். அப்போ கிட்னி ஸ்டோன் வரவே ஓடி போய் என்ன பண்ணிடணும்? வாழைக்காய் ஜூஸ் வச்சு குடிச்சிடணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன வாழைத்தண்டு அது மாதிரி சம்திங் என்னென்ன மருத்துவ மெடிக்கேஷன்ஸோ அது ரெகுலர் ஆக்டிவிட்டியாக. நான் சொல்ல பெரிய பிரபகண்டா பண்ணலை, பிரபகண்டா ஆகாமல் பார்த்துக்குங்க. ஸோ 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாரு? 5ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சுப விரயங்கள், வீடு கட்ட போகிறீங்க, வண்டி வாங்க போகிறீங்க, விரயம் சுப விரயம். அடுத்து 12ஆம் வீட்டு குரு பகவான் 8ஆம் வீட்டு குரு பகவான் 2 பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ மணி. ஸோ நான் ஒரு வாரத்தில் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணமே இருக்காது. என்ன குறிச்சி இவ்வளோ தூக்கி வச்சு கீழே போட்டிங்க? பணம் இருக்காது. எல்லாம் அசட்ஸாக போய் சேரும். சீட்டு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. அசட்ஸ். இந்த வருடம் ஃபுல்லாக சொத்து சேர்த்துறது தான் உங்கள் வேலை. அடுத்த வருடம் தான் சூப்பர் உங்களுக்கு. அதில் 9ஆம் வீட்டில் குரு வரார். 2026 விருச்சிக ராசிக்காரங்களை எங்கே இருக்கீங்கன்னு ஏதாவது மேப்பில், கூகுள் மேப்பில் கண்டுபிடிச்சா உண்டு. எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது, அவ்வளோ பேர் ஆளாயிடுவீங்க. இந்த வருஷம் சொத்து சேர்த்துட்டீங்க, அடுத்த வருஷம் ஃப்ளை தான், பறக்க போகிறீங்க. அப்போ பறக்க போவது யார்? நீதான் அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்து இது எல்லாத்துக்கும் மனசை கஷ்டப்படுத்துகிற ஒரு பெரிய விஷயம் வரப்போகுது. நல்லா ஜாக்கிரதையை கேட்டுக்கோங்க, இது சொல்லி தான் ஆகணும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அம்மாவினுடைய உடலை கெடுப்பார். 4ன்னா அம்மாவுடைய உடம்பை கெடுப்பார் ராகு. 4ஆம் வீடு என்பது கெட்ட பேர் வாங்கக்கூடிய இடம். இந்த 4ஆம் வீட்டில் ராகு வந்தால் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பிரியும். விவாகரத்து போன்ற விஷயங்கள், சந்தேகப்படுறது போன்ற விஷயங்கள், நீ யார் கூட பேசுகிற என்னங்கிறத கேட்பாங்க. என்ன நீ நடக்குது, உங்கள் ரொம்ப நம்பின ஒருத்தரே உங்களை சந்தேகப்படுவார். அந்த மாதிரி அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காம நம்ம விருச்சிக ராசிக்கார ஆண்களோட மட்டும் பேசிட்டு ட்ராவல் ஆகிறது நல்லது. விருச்சிக ராசிக்கார பெண்களோட ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக. சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்க, நீங்கள் அதில் இருக்கிறீங்க, பொதுவெளியில் சேட்டே பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று சொல்ல போய் அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள், தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்கள், குபேரர்கள் கொண்டாடுங்கள். பெண்களோடு மட்டும், ஆண்களோடு மட்டும். 100க்கு 300 மார்க்.
இவ்வளவும் சிறப்பாக சொன்னீங்க. ஆனால் கடைசி பாயிண்ட்டாக கீழே போட்டு உடச்சிட்டீங்க ராகு வந்தோடனே. ராகு படுத்தும் பாடு. அப்போ நிறைய பேர் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ண ஏற்கனவே கடகராசிக்காரங்க தேடிட்டு இருந்தாங்க, இப்போ அடுத்த விருச்சிக ராசிக்காரங்க தேட போகிறாங்க உங்களை. ஆமாம், கவான் கவான் என்னோட கீழே போட்டிருக்காரு, தம்பிகிட்ட சொல்கிறேன், என் நம்பர் கீழே இருக்கும். ஏன்னா எனக்கு நல்லா இருக்கு. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு போதும். அடுத்த ராசி என்ன, தனுசு ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 4இல் வந்து விட்டார். 4ஆம் வீட்டில் வரும்பொழுது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவியை சனி பகவான் தருகிறார். அடுத்ததாக இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4, 5, 6ஐ பார்க்கிறார். அப்போ வியாதி, கடன், கஷ்டம், வேலையில்லா திண்டாட்டம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறார். அதே 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அடாடாடாடாடா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்துறார். 7ஆம் பார்வை வெகு பிரபலம். சார், நான் லோக்கலாக எங்கள் ஏரியாவில் கூட பாப்புலராக இருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் லெவல் போய் நேஷனல் லெவல் போய் இப்போ நான் இன்டர்நேஷ்னல் பாப்புலர் ஆகிட்டேன். எனக்கு ஒன்லி ஐ எம் டீலிங் வித் ஃபாரின் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆளாயிட்டீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் பல்கி பெருகி விட்டது, உங்களுடைய முகம் உலகம் பூரா ரீச் ஆகிடுச்சு, நீங்களே நினச்சாலும் இனிமேல் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சனி 10 பார்த்துட்டார். அரசியல்வாதிகள், நான் ஒரு கவுன்சிலராக இருந்தேன் சார், எனக்கு எம்எல்ஏ சீட்டா, என்ன சொல்கிறீங்க, நான் தான் மினிஸ்டரா, அடுத்த கேண்டிடேட் நானா, சீட்டு தர போகிறாங்களா, அடுத்து நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்டு பிரமாதமாக இருக்க போகிறீங்க. சனி பகவான் 10ஆம் பார்வையாக 1ஐ பார்க்கிறார். 1ஐ பார்க்கும்போது என்ன ஆகும், உடம்பை பார்க்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சனி பகவான் சரி செய்கிறார். சிக்கல்கள், தடுமாற்றம், அழுத்தம், மன அழுத்தம், டிப்ரெஷன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். வேலை பார்க்கவே நேரம் இருக்காது, ரன் 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 அப்படி பண்ணிடுவார். 12ஆம் அப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு 7ஆம் வீட்டில் குரு. கல்யாணம் நடக்க போகுது, டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம். உங்கள் வீட்டில் தான் இந்த வருடம் கல்யாண சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். காரணம், நிறைய பேர் டைவர்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு மறுமணம் போன்றவையெல்லாம் ஏற்படும் இந்த வருடம். காரணம், உங்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பகவான் வருகிறார். ஃபாரின் போக போகிறீங்க, சரியா, ஃபாரின் இங்கேருந்து என்னென்ன கண்ட்ரி போகணுமோ எல்லா கண்ட்ரிக்கும் போவீங்க. இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு குரு பகவான் 7இலிருந்து 5ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். அடுத்து குரு பகவான் உடம்பை பார்க்கிறார். அடுத்து குரு பகவான் 3ஐ பார்க்கிறார். மிக பிரமாதமான அற்புதமான ஒரு விஷயம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மட்டும் எனது முயற்சிகளை தடை பண்ணிகிட்டே இருப்பார். இது பண்ணலாமா, அது வேணாம், இது பண்ணலாமா, இது வேணாம். உங்களுக்கு நீங்களே பேரியர். உங்களுக்கு யார் பேரியர்? சார், நான் ஒன்று அனுபவபூர்வமாக உணர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய எதிரி யார் என்றால் உங்களுடைய மனம். உங்கள் மனசை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உலகத்தில் யாரை வேணால் ஜெயிக்கலாம். என்னால் முடியுமா? முடியும். உங்கள் மனசை நீங்கள் ஜெயிங்க. மனசு ஜெயிச்சிட்டா மற்றவங்களாம் ஒரு விஷயமே கிடையாது. மனிதர்கள் ஒரு விஷயம் கூட இல்லை. மனசு ஜெயிக்கிறது தான் அவ்வளோ பெரிய. நம்மளால் முடியுமா? முடியாது. இல்லை, அது கஷ்டம், இல்லை அது நடக்காது. இந்த எல்லாம் நம்ம மனசு தான். இதை உடச்சி போட்டிங்கன்னா எல்லாம் சரியிடும். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் மனசை ஸ்திரம் பண்ண போகிறீங்க. இரும்பு மாதிரி, என்ன தீயா வேலை செய்யணும் குமாரே, அந்த மாதிரி நீங்கள் தீயா வேலை செய்ய போகிறீங்க. மனசை இரும்பாக்கிக்கடா கரியாளா. ஸோ இந்த ஒரு வருடம் உங்களுக்கு வந்து வேலையில் என்ன டென்ஷன் வந்தாலும் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறது. பிரமாதவர்கள் 100க்கு 200 மார்க். அடுத்த ராசி என்ன, மகர ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 2ஆம் வீட்டில் உங்களுக்கு 3ஆம் வீட்டிற்கு வருகிறார். சனி 2ஆம் வீட்டுக்கு ராகு வரார். இது அப்படியே ஷஃப்லிங். 2ல் சனி இருந்து 3ல் ராகு இருந்தார். இப்போ 2ல் ராகு வந்து 3ல் சனி வந்துட்டார். 2ல் ராகு வந்தால் என்ன ஆகும்? வெகு பணம் கொட்டும். என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடுவதற்கென்றே இந்த உலகில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அது மகர ராசிக்காரர்கள் தான். காரணம் என்னவென்றால் 7 கூடியவன் சந்திரன். ரொம்ப ரொமான்டிக்னா அது இவங்க தான். 7ஆம் வீட்டில் சந்திரன் என்ன செய்கிறார் என்றால் எப்பொழுதும் காதல் நினைவுகளுடனே வச்சிருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா ஜில் 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 ஜில், அப்படியே எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறது, பேரே ஜில்லுன்னு வச்சிடலாம். அந்த மாதிரி ஜில்லுன்னு இருப்பீங்க. லவபிள், ஹைலி லவபிள். இந்த மகர ராசிக்காரர்கள் 12ஆம் வீட்டிற்குடைய குரு பகவான் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். விபரீத ராஜயோகம் அட பிரமாதம். இதில் என்ன ஆகிறதுனா, இந்த விபரீத ராஜயோகத்தால் என்ன ஏற்படுகிறது? பயங்கரமான யோகங்கள், சக்கரவர்த்தி யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் மாபெரும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் 3ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 4, 5ஐ பார்க்கிறார். சொத்து, போன வருஷம் சொன்னேன் நீங்கள்லாம் லேண்ட் வாங்க போகிறீங்கன்னு, இந்த வருஷம் சொல்கிறேன் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க. 5ஆம் வீட்டை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வீடு கட்டி தருகிறார். அடுத்து இந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்த்து விட்டார்.
அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், ஐசியூவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டை சனி பார்த்து விடுறார். இன்டிமசி, செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், என் கணவருக்கும் எனக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம் வெளியே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடமாக இருக்குது, எங்களுக்குள்ளே ஒன்றாவே இருக்க முடியல, எனக்குன்னே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, நாங்கள் என்றைக்கெல்லாம் ரொமான்டிக்காக பிளான் பண்ணுறோமோ அன்றைக்கெல்லாம் எங்களுக்குன்னே உதவுன்னு. இது இந்த பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டில் இது நீங்கள் செக் பண்ணணுன்னா உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு பீச்சுக்கு ஒரு போயிட்டு 2 பேருமா சேர்ந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வரதுக்குள்ளே சண்டை வந்துடும். காரணம் என்னென்னா நம்ம மக்கள் பார்வை அப்படி. சனி பகவான் 10ஐ பார்க்கும் பொழுது 12ஐ பார்க்கும் பொழுது அந்த இன்டிமசிலாம் சரியாயிடும். 6ல் இருக்கக்கூடிய குரு என்ன தருகிறார்? 11ஐ தருகிறார். 12ஆம் வீட்டை அவரும் பார்க்கிறார். 3ஆம் வீட்டை பார்த்து விட்டார். ஆக மகர ராசிக்காரர்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும் சிந்து? ஒரு பெரிய கடப்பாறை எடுத்துகிட்டு போயிட்டு ரூஃபை உடைக்கணும். உடச்சிட்டு கமான் சனி பகவான் கமான் 2 கோடி கொடுங்க. ராகு பகவான் கொட்டுவார். 2ல் இருக்கக்கூடிய ராகு, 8ல் இருக்கக்கூடிய கேது, வெகு பணம் மழை கொட்ட போகுது. அப்படியே நினைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உங்கள் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்கள் மகத்தான பண வரவை சம்பாதிக்க போகிறீங்க. 100க்கு 300 மார்க். அடுத்த ராசியான கும்பராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் சார், போன வருடம் 2024 நான் நிறைய பேர் கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லியிருந்தேன் தற்கொலை எண்ணங்கள் வரும் அப்படின்னு. தற்கொலை எண்ணங்கள் ஏன் வந்தது? நிறைய பேர் அதை அனுபவப்பட்டவங்களாம் சொல்லியிருக்காங்க. தம்பி சுந்தர்லாம் கூட சொன்னார். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் சனி பகவான் இருந்தால், 2ல் ராகு இருந்தால், இதை விட ஒரு மோசமான நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா பணப்பிராப்தி எல்லாத்தையும் இந்த 2ல் இருக்கக்கூடிய ராகு தருவார். இருந்தாலும் ஜென்மசனி என்ன பண்ணுறாருன்னா, என்றைக்குமே ஒரு வாத்தியார் இருக்கார், ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்னா அந்த பையனே அந்த கிளாஸ் டீச்சராக அந்த வாத்தியார் இருக்கார். எல்லாரையும் அடிக்கும் போது தான் பையனை அடிக்கலைன்னா தன்னை கெட்ட வாத்தியார்னு சொல்லிடுவாங்களேங்கிறதுக்காக இவரோட பையனை மட்டும் 4 அடி எக்ஸ்ட்ரா அடிப்பார். அது தெரிஞ்சு அடிக்கலை, மற்றவங்க முன்னாடி ஒரு சீனுக்காக. இப்போ நீ சீனுக்காக அடிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? கும்பராசிக்காரங்களுக்கு நீ என் பையன், நீ எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 7.5 சனி வரும்பொழுது பெரும்பாடுபடுத்துவார். ஆனால் பலன்களை அள்ளி தருவார் சனி பகவான். அந்த சனி பகவான் 1ஆம் வீட்டில் ஜென்ம சனியாக இருந்த குடும்பங்களில் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எதுக்கு டென்ஷனாக வச்சுட்டு வந்திருக்காருனே தெரியாது. 2 வருஷமாக எதை நோக்கி ஓடுனீங்க? கும்பராசிக்காரர்கள்லாம் எதை நோக்கி ஓடுனீங்க? நான் இது பண்ணேன், அது பண்ணேன், அதெல்லாம் சாதிச்சிங்களா? ஆமாம் இல்லை, அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு அப்படின்னு நீங்களே தேடுவீங்க. நீங்கள் எதெல்லாம் வெற்றியின் சின்னங்களாக வைத்த மைல்கல்களோ அதையெல்லாம் காலம் பிடுங்கி போட்டிருக்கோம். அந்த மைல்கல்லே அங்கே காணும். நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன்ப்பா, அந்த மைல்கல் இங்கே தான்ப்பா இருந்துச்சு, அந்த மைல்கல் அந்த வெற்றிங்கிற மைல் ஸ்டோனாக பிடுங்கி அங்கே நட்டுட்டு சரி இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் நட அப்படின்னு நடக்கூடுவார். ஸோ ஏன் கடைசி வரைக்கும் நடக்கணும்ல, நான் உங்களை நடக்க வச்சுட்டே இருப்பார். அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்படி நடந்தது. இனி கும்பராசிக்காரர்கள் காட்டில் மழை. காரணம் 2ஆம் வீட்டிலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் பணத்தை கொட்ட போகிறார். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் பணத்தை கொட்ட போகிறார். ஒரு பக்கம் சனி தர்ற பணமழைனா, இந்த பக்கம் குரு தர்ற பணமழை. குரு 5ஆம் வீட்டில் அமருகிறார். சார் எனக்கு கல்யாணம் பண்ணுற யோகம் இருக்கா, வண்டி வாகன யோகம் இருக்கா சார், நான் இப்படி பண்ணுவேனா அப்படி பண்ணுவேனா, எவ்வளோ ஆசை இருக்கும் மனசுக்குள்ள. நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, நிறைய பேர் நான் நல்லா சம்பாதிச்சா என் மனைவி என்னை மதிப்பா, நான் நிறையா சம்பாதிச்சு கொடுத்தா தான் இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், பழியை தூக்கி அவங்க தலைமையில் ஈஸியாக போட்டுறாங்க. இவங்க நிறையா சம்பாதிச்சு கொடுத்தா நல்லா வச்சுருந்தா சிரிக்கிற, நல்லா இல்லைன்னா நீ வருத்தப்படுற. நம்ம அவங்கள எவ்வளோ வறுமையிலேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். நம்ம அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நகையை பார்த்துன்னா, பாவம் அவங்களுக்கு நீங்கள் வாங்கியே தரலங்கிற குற்றத்தை ஒத்துக்குங்க. நீங்கள் அப்படி பண்ணாதனால தான் அவங்க சந்தோஷமாக இல்லை, அது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம்ல. ஸோ 5ஆம் வீட்டில் குரு பகவான் வருவதால் பொன்னை அள்ளித்தரப்போகிறார். பொண்ணு தான், பொண்ணுன்னா என்ன? பணம், நகை. பொன்னார் மேனியனே 5ல் குரு வந்துட்டார். குழந்தை பிறக்க போகுது. குழந்தை இந்த வருடம் மே மாதத்திற்குள் கும்பராசிக்காரர்கள் கையில் குழந்தை வந்துடும். சில பேருக்கு குழந்தை ஓகே ஆகிடும். கர்ப்ப நியூஸ், நான் மனைவி இதாக இருக்காங்க, 3 முழுகாமல் இருக்காங்க, என்ன சந்தோஷமான செய்தியோட கீழே தேடி பார்த்து என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு நேரம்னா 5ல் குரு வர்றது தான். 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய எதை பார்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை, அதிர்ஷ்டத்தை பார்த்துறாரு. இதை விட என்னங்க வேணும்? 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். நான் ஒரு இடம் வச்சுருந்தேன், இப்போ 2 இடம் வாங்கிட்டேன். நான் ஒரு லேத்து மிஷின் ஓடிட்டு இருந்தேன், இப்போ 2 மிஷின் போடுறேன். எல்லாமே டபுள் பண்ணுவார். டபுள் அதுக்கான தெம்பையும் திறமையும் கொடுப்பார். 2ல் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரே ஒரு தப்பை பண்ணுவார், வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது ஃப்ளோவில் வாடா போடணும் வந்துருச்சு ஃப்ளோவில் வந்துருச்சுன்றீங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மீட்டிங் போய்ட்டுருக்கோம், கடைசியாக சேர்றா போடான்னுருவீங்க. சில பேர் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க.
மெசேஜ் அனுப்பிட்டே வருவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், ஓகேடா மீட்டிங் முடிஞ்சிடும். அப்போ உயர் அதிகாரி கேட்டிருப்பார், வேற யாரையோ, இருடா வரேன்னு அவனுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ தெரியாமல் பண்ணுற தப்பு, வாடா போட, அதை நீக்கிறதுக்கு போராடணும். அந்த ஆள் நம்பியும் தொலைய மாட்டான். அந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், பேசிடுறோம். ஏன்னா சும்மா ஜாலியாக பண்ணுறது. அது என்ன ஆகுதுன்னா, 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தெரியுற, வார்த்தைகளில் ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு சொல்லி, வார்த்தைகளில் சனி இருக்கும்போது ஜாக்கிரதையாக, நான் படாப்பட்டா இருந்தால் இருந்துக்குங்க, ஆனால் அதை அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. அது 2 3 நாளை பார்க்குறாரு. 4ங்கிறது என்ன, வீடு மாடு மனை, வீடு வாங்க போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க. ஸோ அதனால் இங்கே எல்லாமே வாங்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான், இனிமேல் பார்க்க போகிறது தான் கிளைமேக்ஸ். ஏன்னா எம்பெருமான் ராகு பகவான் உடம்புக்கு வரார், சும்மா இருக்கிறவனை கூட குடிக்க வைப்பார். ராசியிலே ராகு பகவான் வரும்பொழுது குடும்பத்தில் மனைவி கிட்ட சந்தேகமா, நீ பங்கு, நீ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி. நான் சும்மா சார் நல்லா புரிஞ்சுங்க, காலகாலமாக தப்பு பண்ணுவான், மாதம் அப்படியே இப்படி பத்திரமா வச்சு பார்த்துப்பான், அவனுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான், சும்மா ஒரு பொண்ணு அவன் போய் மாட்டிக்குவான். இந்த மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு, நான் ஒன்றுமே பண்ணலைங்க, அப்பாவிங்க நான், எனக்கு ஏங்க இந்த பேர், உங்களுக்கு தான் அந்த பேர் வரும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு, நான் இவ்வளோ தீர்த்தம் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ சாப்பிடுவீங்க, கவலைப்படாதீங்க. லிவர் ஹாஸ்பிட்டல் உங்களுக்காக காத்திருக்கு, உங்களை கூட்டு போய் படுக்க வச்சுட்டு தான் விடுவோம். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு மீனராசிக்காரங்களுக்கு போன வருஷம் இதை தான் பண்ணார், இறக்கமே இல்லாமல் உங்களுக்கு இதுதான் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் யாராவது குடிப்பழக்கம் வச்சுருந்தா விட்டுருங்க, இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பெட்டில் படுத்துட்டு கேட்பீங்க, அது தயவு செஞ்சு விட்டுருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் புலன்களை நஷ்டப்படுத்தாத போதைகள் எதுவோ அதை தேடிக்கொள்ளுங்கள், நிறைய வேலை செய்யுங்க. புலன்களை நஷ்டப்படுத்துறது போதை கிடையாது, புலன்களுக்கு நஷ்டமே கொடுக்காத ஒரு போதை ஒன்று இருக்குது, டோட்டலாக இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய போதை, அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு என்னென்னா, குடும்பத்தில் மனைவி கிட்ட டைவர்ஸ் பேப்பர் வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க, கமான் நீயே டைவர்ஸ் பேப்பர் போடுறியா நான் போட்டுமா, நீ போடுறியா நான் போட்டுமா, கேட்டே இருப்பாங்க. டெய்லியும் ஒரே வார்த்தை, வணக்கம் வாழ்த்துக்கள், உலகம் என்பது ஒரு உருண்டை, இப்படியே சொல்லி இப்படியே வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒரு நூல் எக்ஸ்ட்ரா போய் பார்த்துக்கலாமான்னா பார்த்துக்கலான்ட்டு உண்மையிலே ஓலை அனுப்பிடுவாங்க. ஜாக்கிரதை. கும்பராசிக்காரர்கள், ராசியில் வரக்கூடிய ராகு சிற்றின்பத்தை தருவார், இந்த சிற்றின்பம் பக்கம் போகாமல் கருமாரியம்மனை பிடிச்சி இவர் கூடயே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களை பத்திரமா பார்த்துப்பார். அதனால் விஷ்ணுமாயா கூட இருங்க, அல்லது கருமாரியம்மன் மாதிரி பிரம்மச்சாரி தேவதைகள், பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய எந்த சக்தி வேணால் நீங்கள் வழிபடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பிரம்மச்சாரியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் உங்களுக்கு இருக்க விட மாட்டார், அதுவும் ஆபத்து, ஜாகிரதையாக இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளித்தரப்போகிறது வானம், கொட்டித்தரப்போகிறது இந்த மழை, கையெல்லாம் வைரக்காசுகள், பேக்கெட்லாம் ஜோபிலாம் போனோம், வீடெல்லாம் போனோம், எல்லாம் இருக்குது, பொண்டாட்டி மட்டும் இருக்க மாட்டா. அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அனுபவிக்கிற ஆள் வேணும். அதனால் அவங்கள்ட்ட என்னம்மா வணக்கம்மா வாழ்த்துக்கள்மா போக்குவரத்தோடு நிறுத்திக்கணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பர். கும்பராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காரு குருஜி, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ராசியான மீனராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியில் ஜென்மசனி வருகிறார். ஜென்மசனினால் ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. உடம்புல சனி உட்காந்துட்டார், இனி மரணமே கிடையாது. இது இந்த இந்த மார்ச் வரைக்கும் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் ஒரு மார்ச் வரைக்கும் தம் கட்டிட்டிங்கன்னா, சனி உடம்புக்கு வந்துட்டார், இனி உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ், அவ்வளோ சூப்பராக இருக்கு. வியாதியஸ்தராக இருக்கவங்களாம் தப்பிச்சுப்பீங்க, அவ்வளோதான். சனி இன்னொரு வாழ்க்கை கொடுத்துட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி உடம்புல உட்காந்து 3 7 10 பார்க்குறார். கல்யாணம் ஆக போகுது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது காதல் திருமணங்கள் கைகூடி வரும், புரட்சி திருமணங்கள், புரட்சி சிந்தனைகள்லாம் வரும். யாராவது தமிழ் இயக்கம் தோழர்கள்லாம் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வருடம் சவுப் செட்டை கண்டிப்பாக போடுவீங்க. காரணம், உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சனி உடம்புல புரட்சியாளன் உட்காந்துட்டான், 10 பார்த்துடுறான். நான் கூட சவுப் செட்டை தான், ஸோ 10 பார்த்துடுறாரு. நானும் அதான் கேட்கலான்னு நினச்சேன், நீங்களும் செகப் செட்டை தானே போட்டிருக்கீங்க. அது ஒரு காலத்தில் போட்டிருந்தேங்க. ஸோ 10 வந்து சனி பகவான் பார்க்கும் பொழுது அந்த புரட்சியை தூண்டுறார். அப்போ என்ன ஆகும்னா, வெகு பிரபலத்தை உண்டு பண்ணுகிறார். உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் உலக புகழ் பெற போகிறது. உங்களுடைய புரட்சிகரமான சிந்தனைகள் உலக புகழ் பெற போகிறது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஒரு துறையை வாழ வைப்பது என்பது, ஒரு துறையில் நாம் வாழ நினைப்பது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த வார்த்தையை, இது ஒரு துறை. இந்த துறையில் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது என் விருப்பம். ஆனால் இந்த துறையை வாழ வைப்பது என்பது லட்சியம். நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, சம்பளம் வாங்குறீங்க, அந்த மருத்துவ தொழிலுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் மனித குலத்திற்கு மகத்தான சேவை செய்து விட்டீர்கள். அதுதான், அப்படிப்பட்ட சேவையை செஞ்சு தருவார் சனி பகவான். 10 பார்க்கும். அரசியலில் இன்ட்ரெஸ்ட் வரும், நிறைய பேர் சீட்டெல்லாம் கூட வாங்குவீங்க. இந்த 2.5 வருஷத்தில் அரசியலில் பெரும்புகழ் அடைவீங்க. உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய சனி என்ன தருகிறார் என்றால்
மந்தத்தை உண்டு பண்ணுகிறார், டிப்ரெஷனை உண்டு பண்ணுகிறார். என்ன பண்ணுறாருன்னா டயர்ட்னஸ், காலில் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் காலில் பிரச்சனை. சனி பகவான் அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும், நான் அப்போ தனியாக சொல்கிறேன். ஸோ அப்போ குரு பகவானை ஃபஸ்ட்டு பேசிடுவோம். உங்களுக்கு 1 10 குரு 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். தொழில் ஸ்தானத்துக்குரியவன் கேந்திர பலம் பெறுகிறார். நான் ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு பழக்கடை வச்சுருக்கேன், இனி 10 பழக்கடை வரும், வியாபாரம் பெருகும். காரணம் குரு பகவான் கேந்திர பலம் பெறுகிறார். 4 இருக்கக்கூடியவர் 8ஆம் பார்வையை பார்த்து 5ஆம் பார்வையை 8 பார்த்துட்டார். இனி பழச்சிப்பீங்க, உங்களுக்கு மரணம் இல்லை. அடுத்து குரு பகவான் 10ஆம் பார்வையை பார்த்து விட்டார். தொழிலில் கொட்டுன்னு கொட்டும் போனோம், எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவதூறு வழக்குகளை உண்டு பண்ணுவார். அவதூறு, when you become famous ஓவரா somebody will put camera. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் டிப்ரெஷனை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். டிப்ரெஷன் படுத்த தூக்கமே வராது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இல்லற வாழ்க்கை தாம்பத்திய சுகத்தில் போய் உட்கார்றாரு. அப்போது கும்பராசியை விட மோசமான பிரம்மச்சரியாக நீங்கள் இருக்கணும், இருந்துக்கிறது பிழைக்கலாம். ஏன்னா அவங்களுக்காவது உடம்புல வந்தார், உங்களுக்கு தாம்பத்திய ஸ்தானத்துக்கே வந்துட்டார் ராகு. அப்போ என்ன ஆகும்னா மனம் பல வழிகளில் கலங்கும், மனம் பல வழிகளில் அங்கே போகலாம் இங்கே போகலான்லாம் யோசிக்கும். பிடிச்சி இழுத்து போட்டு பைக்கை வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும், பைக்கை வெளியே விட்டிங்கன்னா ஊரையே சுற்றிட்டு வந்துடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு வீட்டுக்குள்ளே பைக் இருக்கிறது நல்லது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 12ஆம் வீட்டிற்குரிய ராகு போலீஸ் கேஸ், அவதூறு போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுவார். இதெல்லாத்தையும் நீங்கள் தாங்கணும். ஸோ 10ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி, 10ஐ பார்க்கக்கூடிய சனி அந்த மாபெரும் பலத்தை தருவார். ஆக மீனராசிக்காரர்கள் சாதிக்க போகிறீர்கள். இதுவரைப்பட்ட கஷ்டமெல்லாம் சரியாக போகுது. அப்போ சூப்பராக இருக்கக்கூடிய ராசிகள் மேஷராசிக்காரங்க சிறப்பு, ரிஷபம் சொன்னேன் சிறப்பு, மிதுனம் சொன்னேன் சிறப்பு, கடகம் சொன்னேன் சிறப்பு, கன்னி சொன்னேன், துலாம் சொன்னேன், விருச்சிகம் சொன்னேன். எல்லாத்துக்கும் தான் அதான் குறிச்சி சொல்கிறீங்க. 12 ராசிக்குமே தான் சொல்லிட்டீங்களா? ஆமாம், எக்ஸப்ட்டு சிம்மத்தை தவிர மற்றவங்களாம் சூப்பராக சொல்லியிருக்கேன். இதில் ரொம்ப சூப்பர் டாப் டக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் வெகு சிறப்பை பெறுவீர்கள். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் வெகு சிறப்பை பெறுவீர்கள். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் வெகு சிறப்பை பெறுவீர்கள். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் பெரும்புகழ் பெறுவீர்கள். ஆக 12 ராசிகளுக்கு உடைய பலன்களை தெளிவாக பார்த்து விட்டோம். ஒன்று நல்லா புரிஞ்சிங்க, சனிப்பெயர்ச்சினா பிரச்சனைனா பஞ்சாயத்துலாம் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பணம் வேணால் ஸ்ட்ரீட்டாக பேங்க்குக்கே போயிடணும், அந்த மாதிரி தான். ஸோ இங்கே இருக்கிற சின்ன பரிகாரம்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு இப்போ சனினால் பிரச்சனைனா ஸ்ட்ரீட்டாக திருநள்ளாவே போயிடணும், ஸ்ட்ரீட்டாக பொலிச்சூரே போயிடணும், அதுதான் பரிகாரம். சனிக்கு மீடியேட்டர் சிங்கா, அவருக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, அவருக்கு அதிலே போய் விழுந்துடணும், அன்னதானம் பண்ணணும். குரு பகவானால் பிரச்சனை வரும்னு நான் சொன்னவங்கெல்லாம் ஆலங்குடி, திட்டை, பாடி, திருவள்ளிதாயத்துக்கெல்லாம் போகலாம். அடுத்ததாக ராகு கேதுவால் பிரச்சனை கும்பராசிக்காரங்கெல்லாம் என்ன பண்ணணும், முதல் சிம்மராசிக்காரங்க மீனராசிக்காரங்களாம் என்ன பண்ணணும், திருநாகேஸ்வரம் போகணும், ஒரு பாம்பு காலிலேயே விழுந்து கிடக்கணும். இது பண்ணுறது சிறப்பு. ஸோ இவங்கெல்லாம் தான் கோடீஸ்வர யோகங்கள், சக்கரவர்த்தி யோகங்களை பெறப்போகுது. ஸ்ரீமடம், உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம், தமிழ்நாட்டு சாத்தனுடைய டெம்பிள் இங்கே தான் வரப்போகுது. வந்துருச்சு. வருகின்ற 1ஆம் தேதி நியூ இயர்லேருந்து தமிழ்நாட்டுக்குடைய ஒரு அடையாளமாக இது விளங்க போகிறது. ஸோ அந்த நம்ம சாத்தன் டெம்பிளை தேடி அங்கே போனேன் இங்கே போனேன், ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, பணம் செலவு பண்ண காசில் இங்கேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. சென்னை போரூர் வந்தீங்கன்னா நீங்கள் சாத்தன் டெம்பிளை பார்க்கலாம். இங்கே மிக பிரம்மாண்ட அளவில் நாம் செய்து வைத்திருக்கிறோம். ஸ்ரீமடத்தில் தினசரி அருள் வாக்குகளையும் தரிசனங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவை பார்த்துட்டு விஷ்ணுமாய கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள். 12 ராசிக்கு உண்டான பலன்களை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஸோ வர புத்தாண்டிலிருந்து ஹலோ ராம்ஜி யூடியூப் சேனல் உதயமாக போகிறது. ஸோ எல்லாரும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. ஸோ அவங்க சொன்னதை நானும் சொல்கிறேன். ஹலோ ராம்ஜி என்னும் நிகழ்ச்சி, இந்த சேனல் புதிதாக உதித்த ஒரு புதிய குழந்தை. நீங்கள் தான் இதற்கு சர்க்கரை தண்ணீரிட்டு இதை கொண்டாட வேண்டும், உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ணணும். தொடர்ந்து நம்ம நிறைய டிபேட்ஸ், நிறைய ஷோஸ், பெரிய பெரிய எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வார பலன், மாத பலன், அந்த பலன், இந்த பலன் இல்லாமல் நிறைய டிபேட்ஸு, நிறைய ஆன்மீக பெரியவர்களோட சனாதனம் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய கிளாரிட்டிஸ் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போகிறோம். தொடர்ந்து பிரயாணியுங்கள். வழக்கம் போல் சொல்கிறது தான், என்னுடைய ரசிகர்களாகட்டும், உலகம் எங்கும் இருக்கும் சிந்துவோட ரசிகர்களாகட்டும், இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.